இருக்கிறது ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் கேமிங் வித் ஃபெரோஸ் இது நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னது கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சிமுலேட்டர், அதாவது WCC2 அப்படிங்கிற ஒரு கேமை தான் வந்து விளையாட போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து வேர்ல்டு கப் விளையாட போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து 3 பார்ட்டாக உள்ளான்னு பிளான் போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ பார்ட் 1ல் நம்ம இப்போதைக்கு ஒரு 4 லீக் மேட்சஸை முடிக்க போகிறோம். ஸோ பார்ட் 2வில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2வில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னது அடுத்து ஒரு 4 லீக் மேட்சஸ் முடிக்க போகிறோம். பார்ட் 3யில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நாக் அவுட் மேட்ச், அதாவது இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ், அப்புறம் வந்து என்னது இந்த செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் சப்போஸ் போயிட்டோம் அப்படின்னா பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அப்படியே அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா சரி, வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட புது சேனலான பால் வாக்கர் ஸ்டோர்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, கேமுக்குள்ளே போகலாம் ப்ளே. ஸோ நம்ம 5 hours தான் அங்கே ப்ளே பண்ண போகிறோம், அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் ப்ளே ஆரம்பிச்சிடும். என்ன இதை பார்த்தம்போது உங்களுக்கு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு நம்ம உண்மையிலேயே இருக்கிற மாதிரியே தோணும். பாருங்க, கேப்டன் ஃபோட்டோ ஷூட்டு. ஆனால் இதை பார்த்தா எனக்கு வேர்ல்டு கப் மாதிரியே தோணல கைஸ். சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இருக்குல்ல, இதை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த டிசைனில் தான் இருக்குது, வேர்ல்டு கப் மாதிரி தெரியல எனக்கு. ஸோ எல்லா கேப்டன்ஸும் இருக்காங்க, இந்தியாவும் இருக்குது. ஸோ வாங்க கைஸ், இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. முதல் மேட்ச் நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. கோச் மோட்டிவேஷன் ஸ்பீச். ஃபஸ்ட் மேட்ச்லேயே கோச் மோட்டிவேஷன் பேசிகிட்டு இருக்காரா? சார் நல்லது தான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம ஜெயிப்போமா இல்லையாங்கிறத போக போக தெரியும் நமக்கு. ரெக்கார்டில் தான் இருக்குது வீடியோ. ஆமாம், ரெக்கார்டில் தான் இருக்குது. ஹெட்ஸாட் நம்ம ஹெட்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ஹெட்ஸே வந்துருக்கு கைஸ். நம்ம பவுலிங்கை சூஸ் பண்ணுவோம். நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ பிளேயர்ஸ்லாம் பிளான் போட்டுட்ருக்காங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் ஜெயிச்சே காட்டுறோன்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரும் அவன் ஃபஸ்ட்டு ஓவர் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா தான் போட போகிறாரு. ஆரம்பிக்கலாமா? ரெக்கார்டில் இருக்கா? ஓகே கைஸ், பிச்சை இங்கே வச்சுக்கலாம். ஸ்டொக்கு வச்சுருக்காங்க கைஸ். 2 ரன் ஓடி எடுத்துருவோம். ஐயோ, அவுட்டா கைஸ்? கைஸ் நம்ம இதிலே பார்க்கலாம். இல்லை நம்ம டேப் டு ஸ்கிப் வச்சுக்கலாம். ஐயோ, என்ன கைஸ் ஹார்ட் பீட் துடிச்சிட்ருக்கு. அவுட்டா நாட் அவுட்டா? நாட் அவுட்டு கைஸ். சே நாட் அவுட்டாக போயிடுச்சு. அவுட் ஆகிருக்கலாம். என்ன கைஸ் எச்சுப்பட்டு போயிருக்க பாலா? ஐயோ, 4 ரன் போயிடுச்சு. 6 ரன் அடிச்சிட்டானுங்களே முதல் ஓவர்லேயே 6 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. முதல்ல இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கணும் கைஸ், இல்லைனா நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ இந்தியா உண்மையான வேர்ல்டு கப் தோற்று போயிடுச்சு. இதுலையாச்சும் நமக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு விடுவோம். நாட் அவுட்டா? டிஆர்எஸ் கேட்கலாமா? நம்ம கேட்கலாம் கைஸ், டிஆர்எஸ் கேட்கலாம் கைஸ். யாரா டிஆர்எஸ் கேட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இது அவுட்டாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கே பேட்டில் பார்த்த மாதிரி தோணல. பட் இருந்தாலும் டிஆர்எஸ் எடுத்துக்கலாம் கைஸ், அது வந்து கொஞ்சம் யூஸிங்காக இருக்கும். நாட் அவுட் தான் கைஸ், நாட் அவுட் தான் இது.
சே பா, இவன் வேறு அடுத்த பால் வேறு ஓங்கி அடிப்பானே, எனக்கு பயமாக இருக்கு. சொன்ன மாதிரி தட்டி விட்டாங்க. இது நல்ல வேலை இங்கே ஒரு யாரோ இருந்திருக்காங்க, தப்பிச்சிட்டோம். யாரோ இல்லை, இந்தியன் டீம்லேருந்து ஒருத்தர். சரி ஓகே, அடுத்த பால் போடுவோம். தடுத்துட்டாங்க. ஓ பவுண்ட்ரியா? ஆமாம் பவுண்ட்ரி தான் கைஸ். நல்ல ஓவர் கைஸ் பேட்டிங்க்கு ஹர்திக் பாண்டியா. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியும் நல்லா தான் போட்டார். 11 ரன் தான் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஓவரில். இப்போ அடுத்த ஓவர் வந்து நம்ம பவுலர் புவனேஷ்குமார் போட போகிறாரு. இங்கே பால் இங்கே பிச்சு வைக்க பார்த்துக்கிறான். பிடிச்சிட்டாங்க. இந்த லெவலில் பவுண்ட்ரி லைன் கிட்ட போவோன்னு பார்த்தேன். போகல. பயமாக இருக்குது, 6 கிக்ஸ் போயிடுச்சோ சொல்லிட்டு. ஐயோ பவுண்ட்ரியா? அப்பா பிடிச்சிட்டான். இல்லை காய்ஸ், நாட் அவுட்டு. எனக்கே தெரியாது நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த பால புவனேஷ்குமார் இறக்குறாரு. ஓ 14 ரன் அடிச்சிருக்கானுங்க இது வரைக்கும். பதினஞ்சு ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. அச்சோ, ஓ பவுண்ட்ரி போயிடுச்சு. இன்னும் இந்த கேமில் ஐபிஎல் என்பிஎல்னு மாற்றி வச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் நம்ம இந்த கேம்லாம் ஐபிஎல் விளையாடணுன்னா இன்னது உண்மையான காசு கேட்க சொல்கிறானுங்க கைஸ். 6 அச்சோ. புவனேஷ்குமார் நிறைய ரன் கொடுத்துருக்காரு போலே. 11 டீமு 25 கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கேட்கல ஸ்கோரான்னு சொல்லிட்டு. பட் 5 ஓவரில் சேஸ் பண்ணுறது கஷ்டம்தான் கைஸ். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். பும்ரா போட போகிறாரு. நல்ல பவுலர் தான், ஆனால் இங்கே எப்படி போடுவாரோன்னு தெரியலையே. அப்பா தடுத்தானுங்க. நல்ல வேலை ஒரு பால் ஒரு இந்த ஸ்டெம்ப் தெரிச்சிருச்சு கைஸ். சூப்பர் கைஸ், சூப்பர். பும்ரா சொன்னல கைஸ், பும்ரா சூப்பர் நல்லா போடுவாருன்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டார் பும்ரா எப்படியோ. ஓ ஸ்டீவ் ஸ்மித் அமைச்சிருக்காங்க கைஸ். ஓகே, பும்ரா எப்படி போடுறாரு? இன்னும் 2 பால் இருக்குது பும்ராக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பும்ரா எப்படி போடுவாருன்னு சொல்லிட்டு. ஓ பும்ரா இப்போ தான் புகழ்ந்து பேசுன 6 கொடுத்துட்டாரு. ஓகே காய்ஸ், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கார் வேறு, அடிக்கடி பார்க்கணுமே நான். ஓகே, அடுத்த இது ஒன்றும் இப்போ தான் காய்ஸ் பும்ரா நல்லா போடுறாருன்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்ன அது இப்படி ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பும்ரான்னு சொல்ல முடியாது, ஸ்டீவ் ஸ்மித் சூப்பராக அடிச்சிட்ருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச்சு. பட் பும்ரா நல்லா தான் கைஸ் போட்டிருக்காரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்து 10 ரன் தான் கொடுத்துருக்காரு டோட்டலாகவே. பட் புவனேஷ்குமார் தான் கைஸ் கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுத்துட்டாரு. முகமது ஷமி இந்த ஓவரை போட போகிறாரு. இப்போ கேட்சா கைஸ்? இல்லை பிச்சாகி பிடிச்சிருக்கு. சரி விடுங்க, 4 6 போகாமல் பார்த்துச்சு, அதிலே நமக்கு போதும். இப்போ அடுத்த பால் முகமது ஷமி டெலிவரி பண்ண போகிறாரு.
ஸோ நம்ம வந்து 2 வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியல நம்மளால், அது ஒரு சின்ன ப்ராப்ளம்மு. பட் இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் கைஸ். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நைட் வரும். அப்புறம் நான் இன்னொரு வீடியோ பண்ணிடுறேன், அது நாளைக்கு நைட்டு வரும். முகமது ஷமி அதோட சூப்பராக போட்டிருக்காரு கைஸ். வெறும் 3 ரன் தான் கொடுத்துருக்காரு இந்த ஓவர்லேயே. முகமது ஷமி சூப்பராக போட்டிருக்காரு. பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரவீந்தர் சிங் ஜடேஜாக்கு இந்த ஓவரை தரோம். இப்போ தான் நம்ம ஸ்பின்னர்ஸே இறக்குறோம் கைஸ். கடைசி ஓவரில் தான் ஸ்பின்னரே இறக்குறோம். கேட்சா கைஸ் இல்லையே. 39 ரன் கைஸ். ஓகே, 40 ரன் அடிச்சிட்டானுங்க டோட்டலாக. டேவிட் வார்னர் 29, ஸ்டீவ் ஸ்மித் 12. அப்புறம் வந்துட்டு போனானே அவன் எத்தனை ரன்னு, ஐயோ கவனிக்க மறந்துட்டேன். ஓகே, சிங்கிளாக ஓடிட்டுருக்கானுங்க. இன்னும் 2 பால் இருக்குது. அச்சோ, என்ன கைஸ் தேடி பறக்க விட்டானுங்க. ஐயோ அம்மா, 47 கைஸ். இதுவே 5 ஓவரில் சேஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம்தான். இன்னும் 2 பால்ஸ் தான் இருக்குது. 2 பால் இருக்குது. ரெண்டு ரன் கைஸ். அவுட் சாரா? ரன் அவுட் கைஸ். கடைசி நிமிஷத்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்கானுங்க. டோட்டலாகவே நம்ம 2 விக்கெட் தான் எடுத்தோம். அதுவும் ஒன்று இப்போ கைஸ் டேவிட் வார்னர் எடுத்திருக்கோம். ஓகே, 50 ரன் கைஸ் டார்கெட்டு. 5 ஓவரில் எடுப்போமா மாட்டோமாங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஸ்பின்னர் இறக்கி விட்ருக்கானுங்க மொதல் ஓவரை. கேட்சா 2 ரன் ஓடலாம் கைஸ். நான் ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி 2 ரன் ஓடுவேன் கைஸ். நோ கைஸ், பவுண்ட்ரி லைன் கிட்ட இருந்து சேவ் பண்ணானுங்க கைஸ். இந்த 2023 வேர்ல்டு கப்பில் கூட அந்த மாதிரி தான் கைஸ். இந்த டிராவிஸ் செட்டில் என்னது பவுண்ட்ரி லைன் கிட்ட நின்று 50-60 ரன்னுக்கு மேலே சேவ் பண்ணானுங்க. இப்போ எப்படியோ ஒரு 4 அடித்தாச்சு. அதுவே இந்தியா தோக்கிறது ஒரு காரணமாக கைஸ். டிராவிஸ் செட்டில் பவுண்ட்ரி லைன் கிட்ட நின்றுட்டு நிறைய ரன்னை சேவ் பண்ணார். ஒரு 6 அடிச்சிருக்கோம். ஸ்டேடியத்தை விட்டு பறந்துருக்கு பால். நமக்கு இன்னும் எத்தனை ரன் தேவை? இன்னும் நமக்கு ஒரு 30 ரன்னுக்கு மேலே தேவை இருக்குது. ஓடு 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 ஓடு. டே, அவன் க்ரீஸை ரீச் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுடா. ஐயோ, நம்ம உயிரை வாங்குறானுங்க கைஸ். பர்ஃபெக்ட் கைஸ். பால் ஸ்டேடியத்தை விட்டு பறந்து போச்சு. ஸோ இப்போதைக்கு 22 ரன். என்னது பிரச்சனையே இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் ஓடுவாங்க கைஸ். ஆனால் பவுண்ட்ரி லைன் கிட்ட கேஎல் ராகுல் வேணாம் கைஸ். 2 ரன் ஓடுறது ரிஸ்க்கு தான். இப்போ ரிஸ்க். இப்போ 24 ரன்னு கைஸ். எப்படியோ ஓடி அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி கைஸ்.
ஓகே இப்போ 28 ரன் எப்படியோ அடித்து பிடிச்சி 28 ரன் எடுத்தாச்சு. ஓடு 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 பாடா 30 ரன் எடுத்தாச்சு கைஸ். இன்னும் 20 ரன் வேணும் கைஸ் நமக்கு. வேணாம் 100 ரன் போடுறது டேஞ்சர் தான். ஸோ ரோஹித் சர்மா சூப்பராக விளாண்டுருக்காரு. 23 பாலு 23 ரன்னு 7 பாலில். கேஎல் ராகுலும் நல்லா விளாட்றாரு கைஸ். 1 2 அப்படி இப்படின்னு எடுக்கிறாரு. ஓகே இப்போ ஒன்றும் எல்பிடபிள்யூவா கைஸ். அச்சோ டிஆர்எஸ் கேட்டான்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை கைஸ். இது அவுட் தான் எனக்கே புரியுது. விடுங்க பார்த்துக்கலாம். 33 ரன்னு தானே. 33 ரன்னுக்கு இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் விக்கெட்டே போயிருக்கு. இன்னும் நிறையா விக்கெட்டு கையில் நிறையா விக்கெட் இருக்குது. பாலும் நிறையா இருக்குது. சிங்கிளாக ஓடினா கூட ஜெயிக்கலாம். ஓடு 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 ஆப்பாடா. இன்னும் ஒரு 15 ரன் வேணும் கைஸ். இன்னும் 15 ரன் வேணும் கைஸ் ஜெயிக்கிறதுக்கு. ஓடு 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 37 ரன் எடுத்தாச்சு. அருமையான ஒரு 6 கைஸ். ரெண்டு ரன் ரிஸ்க் எடுத்து ஓடி இருக்காங்க இன்னைக்கு. ஓகே ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இன்னும் 5 ரன் வேணும் நமக்கு. ஓகே ஒரு 6 அடித்து மேட்ச்சை முடிச்சிட்டாரு கைஸ் ரோஹித் சர்மா. ஸோ முதல் மேட்ச் நல்லபடியாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனால் வீடியோ இது வரைக்கும் எவ்வளோ நேரம் போயிருக்கு. இப்போ வேறு வீடியோ வேறு எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரில கைஸ் எனக்கு. இந்தியா 1/9 விக்கெட்ஸ். ஸோ அப்படியே ஜெயிச்சாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி 4 விளாட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மேட்ச் விளாட்லாம் கைஸ். ஸோ 2 மேட்சாக ஒவ்வொரு பார்ட்டாக விளாண்டு ஒரு 8-10 பார்ட் போடணுன்னு நினைக்கிறேன் நான். லீகில் வந்து இந்த லீக் மேட்ச் வந்து ஒரு 8 ஒரு 6 பார்ட் போடலான்னு பார்க்குறேன். ரோஹித் சர்மாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் தந்திருக்காங்க. ஓகே 2வது மேட்ச் ஆப்கானிஸ்தான். ஒரு இந்த மொத்தம் ஒரு 7 பார்ட் வரப்போகுது. கிட்டத்தட்ட 7 பார்ட்ஸ் நம்ம வந்து போட போகிறோம் அதில். ஸோ இன்றைக்கி 2 மேட்ச்சு கைஸ். ஒவ்வொரு வாரமும் இதே டைம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம் இதே டைமில். இப்போ நம்ம ஒரு வேளை இப்போ இந்த மேட்ச் மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கேம் ப்ளே இதோட இந்த ஒரு ஃபஸ்ட் பார்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் கூடி சீக்கிரத்தில் வரும். ஐயோ டெயில்ஸு கைஸ். அவனுங்க பேட் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும், நம்ம பவுலிங் தான் போகணுன்னு நினச்சோம். நல்ல வேலை அவனுங்களே பேட்டிங் சூஸ் பண்ணி நம்மளை பவுலிங் போட வச்சுட்டானுங்க. ஐயோ யாருக்கு இதை கொடுத்துன்னு தெரியலையே. ஓகே ஓவர் யார்? குல்தீப் யாதவ். இவருக்கு நான் போன மேட்ச்சை தரல. சரி இந்த ஓவராச்சும் தருவோம். எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். கைஸ் இந்த அடுத்த 2வது பால் போடுவோம். ஒன்றும் ஒரு ரன் இப்போ அடிச்சிருக்கானுங்க. இப்போ 3வது பால்.
ரெண்டாவது 2 ரன் அடிச்சிருக்கானுங்க 3 பாலுக்கு. சிக்ஸா கேட்சா சிக்ஸா கேட்ச். சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ். ஓகே 2 ரன்னுக்கு ஃபஸ்ட்டு விக்கெட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்தாச்சு. கேட்சா இல்லை கைஸ், ஸ்ட்ரைட் 6. சரி ஓகே பார்த்துக்கலாம். குல்தீப் யாதவ் சூப்பராக போட்டிருக்காரு, ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. அடுத்த ஓவரை நம்ம பும்ரா போட போகிறாரு. ஓ பவுண்ட்ரியா, பவுண்ட்ரி. பட் இருந்தாலும் பவுலர் மேலே தப்பில், ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ஓகே இந்த தடவை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. கேட்சா நாட் அவுட் தான் நினைக்கிறேன். டிஆர்எஸ் கேட்டுக்கலாம் காய்ஸ். சப்போஸ் அவுட்டாக இருந்துச்சுன்னா அவுட் கேட்டுக்கலாம், அவுட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம். நம்ம அல்ட்ரா ஹெச் சூஸ் பண்ணுவோம் இந்த தடவை. அவுட்டாக நாட் அவுட்டான்னு வேறு தெரியலையே காய்ஸ். அவுட்டாக இருக்கணும் வேண்டிக்கலாம், அவுட்டாக இருக்கணும், அவுட்டாக இருக்கணும், அவுட்டாக இருக்கணும். பட்டுச்சா? ஓ நோ, பள்ளியா? சே, நாட் அவுட் கைஸ். அல்ட்ரா ஹெச் நாட் அவுட்டு. ஓகே இப்போ அடுத்த இது. ஓ அச்சோ 6. அச்சோ போச்சே. பும்ரா, என்ன பும்ரா இப்படி பண்ணுறீங்களே? போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தீங்க, இந்த மேட்ச் எப்படின்னா ஒரு 6 ஒரு 4 கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல காய்ஸ், பும்ரா கூட இன்றைக்கி 10 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. நான் கூட 10 ரன் தான் கொடுத்துருக்கேங்க, இந்த ஓவர் முடிஞ்சாதான் தெரியும். பும்ரா மொத்தம் 11 ரன் கொடுத்துருக்காரு காய்ஸ். குல்தீப் யாதவ் வந்து என்னது வெறும் 3 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்கிட்டார் அசால்ட்டாக. முகமது ஷமி போட போகிறார் இந்த ஓவரை. போன இதுவே நல்லா போனதுவே இவர் பெருசாக போன மேட்ச்சில் ரன் கொடுக்கல. இந்த மேட்ச்சில் எப்படி இப்போ தாங்க போன மேட்ச்சில் ரன் கொடுக்கலன்னு சொன்னேன். இந்த மேட்ச்சில் என்னென்னா இப்படி பாலே 6 போயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் வராரு. சாரி, அடுத்த பால் போட போகிறான். காய்ஸ் இந்த நம்ம பால் வாக்கரை பற்றி வீடியோ போட போகிறோன்னு சொன்னால, ஸோ உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பால் வாக்கர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லிடுங்க மறக்காமல். ஸோ இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் வந்து பஞ்சாப்க்கும் மும்பைக்கும், நாளைக்கு தான் லக்னோக்கும் சிஎஸ்கேக்கும் கைஸ். ஷமி இன்னைக்கு நிறையா ரன் கொடுத்துட்டாரு கைஸ். இன்றைக்கி ஒரு 14 ரன் கிட்ட விட்டு கொடுத்தாரு. 5 ஓவர்ஸ், ஒரு ஓவரில் 14 ரன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓவர் முடியல கைஸ். 33 அடிச்சுட்டானுங்க அதுக்குள்ளே.
ஸோ ஷமியும் வந்து இப்போ போட்டிருக்காரு. இப்போ அடுத்த ஓவர் வந்து நம்மளோட புவனேஷ் குமாருக்கு தரப்போகிறோம். ஓ, அதுக்குள்ளே பால் வந்துருச்சாங்க. இன்னும் ஒரு அச்சோ 6 போச்சே. இப்போ அடுத்த பாலை டெலிவரி பண்ண போகிறோம். ஓ 37 ரன் கைஸ் இவங்க பார்ட்னர்ஷிப் மட்டுமே. இந்த பார்ட்னர்ஷிப் எப்படியாச்சும் உடச்சே தீரணும் நம்ம. ஐயோ, பேக் பவுண்ட்ரி. 40 ரன் கைஸ், 40 ரன் கைஸ். இந்த பார்ட்னர்ஷிப் எப்படியாச்சும் உடச்சாதான் கைஸ் நம்மளால் ஜெயிக்க முடியும் மேட்ச்சு. நமக்கு பேக் பவுண்ட்ரி அடித்தா வேறு என்ன, அது பேக் பவுண்ட்ரி அடிக்கிற அளவுக்கு ஃபீல்டர்ஸை நம்ம அங்கே நிறுத்தலை. புவனேஷ்குமார் இப்போதைக்கு ஒரு 10 ரன் கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் முடிஞ்ச இந்த கடைசி பால் போட்டால் அத்தனை ரன் தருவாருன்னு பார்த்துக்கலாம். 16 ரன் புவனேஷ்குமார் மட்டும் தந்திருக்காரு. ஸோ போன மேட்ச்லேயே நான் அது அவங்க எடுத்தது 49. ஆனால் இன்னொரு ஓவர் இருக்குது கைஸ். கடைசி ஓவரை நம்மளோட ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாமா, ஜடேஜா கொடுக்கலாமா, இல்லை ஜடேஜாக்கே கொடுப்போம் கைஸ். ஸ்டொக்கு வச்சுருக்காங்க கைஸ். 52 ரன்கு, 51 கைஸ், 51. இன்னும் ஒரு 4 பால் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் பால் இருக்குது. ஐபிஎல்லே உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்சா கைஸ், கேட்ச். சூப்பர் கைஸ். நம்ம ரவீந்திர சிங் ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்துட்டார் இன்னைக்கு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ கடைசி பால் கைஸ். இதை மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். 60 டார்கெட் இந்த தடவை. போன மேட்ச்சில் 50, இந்த தடவை 60. கொஞ்சம் பெரிய டார்கெட் தான் கைஸ் இது. 60ங்கிறது 5 ஓவரில் ஒரு பெரிய டார்கெட் தான். அது ஆப்கானிஸ்தானோட 60 ரன் அடிக்கணும் சேசிங்கில். கேட்சா கைஸ். ஐயோ, 2 ரன் ஓடலான்னு பார்த்தா 1 ரன் தான் ஓடி இருக்கேன். இன்னும் 59 ரன் அடிக்கணும் கைஸ் நம்ம. கேட்சா. ஓடு. இன்னொன்று ஓடு. அப்பா 2 ரன் ஓடியாச்சு கைஸ். எப்படியோ கேட்சா கைஸ். ஃபீல்டிங் சூப்பராக செட் பண்ணிட்டானுங்க. நம்மளால் 6-4 அடிக்க முடியல. வெறும் 1-2 தான் அடிச்சிட்ருக்கோம். அப்பா எப்படியோ ஒரு 6 அடிச்சிருக்கோம் இப்போ. ஓகே கைஸ், இப்போ அடுத்த பாடியை அவன் டெலிவர் பண்ண போகிறான். அச்சோ, ஓடு. 13 ரன் கைஸ் இந்த ஓவரில். இப்போதைக்கு 13 ரன் அடிச்சிருக்கோம். 19 ரன் அடிச்சிருக்கோம் இந்த ஓவரில் மட்டும். அதில் நம்ம ரோஹித் சர்மா 1 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஓகே கைஸ்,
பா எப்படியோ ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு கைஸ் பாலு. எப்படியோ இந்த ஒரு 23 ரன் பார்ட்னர்ஷிப்பு. கேட்சா 25 ரன் கைஸ். கைஸ் அவள் கிரீஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம்லாம் அவுட் சர் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஓகே 4 கைஸ். நான் வேறு ரெக்கார்டர் ஆன் இருக்கானே பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே. இப்போ நம்மளோட 29 ரன்னு அடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. முப்பத்தி 32 கைஸ். 31 ரன் கைஸ் இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும். கேட்சா ஓப்போ தப்பிச்சிட்டோம் இப்படியோ. அப்பா ஜஸ்ட்டில் தப்பிச்சோம் கைஸ். பிடிச்சிருந்தா நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். அது கேமில் முடிஞ்சிருக்கோம், நெசத்தில் அது முடிஞ்சிருக்காது. ஒன்றும் என்னோடய நெட்டு 50% காலி ஆயிடுச்சா. ஓகே காய்ஸ் இப்போ சூப்பராக ஒரு 6 அடிச்சாச்சு. ஏன்னா அந்த சைடு தான் ஆளே இல்லையே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு நம்மளோட 50% டேட்டா வேறு முடிஞ்சிருச்சாம்மா. அப்படிங்க பார்த்துக்கலாம். கேட்சா ஓ கேட்ச் கைஸ், சூப்பரான கேட்சு. ஸோ 42 பார்ட்னர்ஷிப் உள்ள இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், 42 ரன்னான இந்த பார்ட்னர்ஷிப் எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்போ ரோஹித் சர்மா கான். கேட்சா 50 ரன் அடிச்சுட்டோம் கைஸ். இன்னும் 10 ரன் வேணும். 10 ரன் எடுத்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தானை ஜெயிக்க முடியும். ஓ 10 ரன் இல்லையா, அதுவும் 50ன்னு நினச்ச ஸ்கோரு. இப்போ பாலை வந்து நம்ம இந்த சைடு தட்டி விடலான்னு பார்க்குறாங்க. ஓ நோ, நான் இந்த சைடு தட்டி விட்டு தான் வச்சு எனக்கு 2 ரன் கிடச்சிருக்கோம். இப்போ அந்த சைடு தட்டி விட்டு ஒரு விக்கெட் தான் போச்சு. ஒரு பாலும் போச்சு, ஒரு விக்கெட்டும் போச்சு. பார்த்துக்கலாம். ஊனோ பா, பவுண்ட்ரி லைன் கிட்ட போய் நான் அதை பிடிச்சிட்டாங்க கேட்சை. அப்பா இந்த ஓவர்லலாம் பால்ஸ் இங்கெங்கே போயிருக்காம்மா. கேட்சா ஒன்றும் தப்பா, நல்ல வேலை கீழே விழுந்துச்சு கேட்சு. இப்போ கேட்சா அப்பா தப்பிச்சோம் கைஸ். ஸோ 52 ரன் எடுத்துட்டாச்சு இப்போதைக்கு. இன்னும் ஒரு 53 ரன்னு, ஒரு 8 ரன் தேவைப்படும். 5 ரன் கைஸ் ஓடி எடுத்துருக்கோம் இந்த ஓவரில். இன்னும் ஒரு 5 ரன்ஸ் வேணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. ஒரு 6 அடித்து இந்த மேட்சையும் முடிச்சிட்டோம் கைஸ். சூரியகுமார் யாதர் எந்த ஒரு மேட்ச்சை முடிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் விராட் கோலிக்கு வேலையே வரல. 8 விக்கெட் வித்தியாசத்தில் 2 மேட்ச் ஜெயிச்சு இப்போ லீக் டேபிளில் நம்ம நம்பர் 1 இடத்துல இருக்கோம். ஸோ ஸ்பாட் 2ல் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். யாருக்கு கைஸ் மேன் ஆஃப் த மேட்ச்சு?
கேஎல் ராகுல் 8 பாலில் 22 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல மேன் ஆஃப் த மேட்ச்சு, இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சிருக்காரு இந்தியா சைட்லேருந்து. ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பால்வாக்கர் ஸ்டோர் சேனல்ஸ்க்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல்லேருந்து நம்ம வந்து என்னது இன்னும் வீடியோஸ் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த சேனல்லேருந்து. ஸோ until then, tata, bye bye, see you guys.